ஹரி ஓம். சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். அடியேனுடைய இந்த கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் அனைவருக்கும் அடியேனின் மனமார்ந்த நன்றிகள். தினந்தோறும் இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து மக்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யாமலும் ஒரு சிலர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்கும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அது என்னவென்றால், நைவேத்தியம் மந்திரத்தினுடைய அர்த்தமும் நைவேத்திய மந்திரமும். கோயில்களிலெல்லாம் மடப்பள்ளியில் மிக பரிசுத்தமாக இருந்து அந்தந்த கோயில்களுக்கு அந்தந்த தெய்வங்களுக்கு ஏற்றாற் போல படையல் நைவேத்திய பிரசாதமானது செய்யப்படுகிறது. அது கோயில்களில் செய்யப்பட்டாலும் நம்முடைய வீட்டில் நாம் பூஜை செய்யும் பொழுது நாம் தினமும் காலையில் குளித்துவிட்டு பரிசுத்தமாக இருந்து சமைக்கும் எந்த உணவாக இருந்தாலும், மாமிச உணவு அல்லாமல் சைவ உணவு எதுவாக இருந்தாலும் அதை இறைவனுக்கு நாம் வணங்கி தூப தீப ஆராதனைக்கு பிறகு நைவேத்தியம் செய்து கண்டிப்பாக தினம்தோறும் நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும். நைவேத்தியம் செய்யும் பொழுது அதை நைவேத்தியம் செய்வதற்கு கூறுவதற்குரிய மந்திரம் ஒன்று இருக்கிறது. அந்த மந்திரத்தையும் கண்டிப்பாக அனைவரும் தெரிந்து வைத்துக்கொண்டு அதை கூற வேண்டும். அதற்கு முன்னால் நைவேத்திய மந்திரத்தின் அர்த்தம் என்பது மிகவும் ஒரு சுவாரஸ்யமான விஷயங்க. அந்த சுவாரஸ்யமான ஒரு அர்த்தமும் பிரமிப்பூட்டும் ஒரு அர்த்தம் என்று கூட சொல்லலாம். அந்த அர்த்தத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் பரபிரம்மத்தை பற்றி நாம் ஒரு சிறிய தகவலாக தெரிந்து கொள்வோம். சரிங்களா? பரபிரம்மம் என்பதை பற்றி பரபிரம்மம் தான் என்று பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் கிருஷ்ணரான நானே பரபிரம்மம் என்று கூறுகிறார், தொடர்ந்து கூறுகிறார். அந்த அப்படிப்பட்ட பரபிரம்மத்திலிருந்து தோன்றியவர்கள்தான் நாம் அனுதினமும் வழிபடும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய தெய்வங்கள் அனைவருமே பரபிரம்மத்தின் அம்சம்தான். அவர்கள் மட்டும் அல்லாமல் 30 முக்கோடி தேவர்கள் அனைவருமே பரபிரம்மத்தின் அம்சம்தான். அது மட்டுமல்லாமல் இந்த பூமியில் வாழும், இந்த பூமிக்கு ஆதாரமாக உள்ள பஞ்ச பூதங்களாக இருக்கட்டும் சரி, இந்த பூமியில் வாழும் உயிருள்ள ஜீவன்களாக இருக்கட்டும் சரி, நானாக இருந்தாலும் சரி, இப்பொழுது இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்களாக இருந்தாலும் சரி, இந்த பூமியில் உள்ள உயிரற்ற பொருட்களாக இருந்தாலும் சரி, அந்த அனைத்துமே பரபிரம்மத்தின் ஸ்வரூபம்தான். அந்த அனைத்துமே பிரம்மம்தான் என்று பகவான் கிருஷ்ணர் தொடர்ந்து கூறுகிறார். அப்படிப்பட்ட பரபிரம்மமான நான் ஆண்மகனும் அல்ல, பெண்மகனும் அல்ல, இரண்டும் அல்லாதவனும் அல்ல என்று ஒரு ஸ்லோகத்தில் மிக அழகாக பகவத்கீதையில் கூறுகிறார். அது மட்டுமல்லாமல் மிகவும் விரிவாக பரபிரம்மத்தை பற்றி கூறுகிறார். அதை அடியேன் சனிக்கிழமை தோறும் பகவத்கீதையை கதையாக கூறிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் அதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டால் நல்ல இதை பற்றி விவரங்களையும் பகவத்கீதை கேட்ட ஒரு பாக்கியத்தையும் புண்ணியத்தையும் நீங்கள் அடையலாம். இப்பொழுது பிரசாதம் நைவேத்தியம் எப்படி செய்ய வேண்டும் என்று கூறுகிறேன். நைவேத்தியம் என்று சொல்லும் பொழுது நாம் எதுவாக இருந்தாலும், நைவேத்தியம் வீட்டில் சமைத்ததாக இருந்தாலும் சரி, அல்லது பூந்தி, லட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் என்று சொல்வார்கள் இல்லை, இந்த கிஸ்மிஸ் பழம், பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, அது போன்ற விஷயங்களையும் செய்யலாம். அந்த பொரிகடலை அப்படின்னு சொல்லுவாங்களா, பொரிகடலை, நாட்டு சர்க்கரை, அதையும் இரண்டையும் சேர்த்து கூட நைவேத்தியம் செய்யலாம். உங்களுக்கு எது வசதியோ அதை நீங்கள் செய்து கொள்ளலாம். எல்லா பழங்களையும் நைவேத்தியம் செய்யலாம். அப்படி செய்வதற்கு முன்னால் அந்த நைவேத்தியம் செய்வதற்குரிய அந்த அன்னத்தை வெள்ளித்தட்டு வீட்டில் இருப்பவர்கள், வசதி உள்ளவர்கள் எத்தனையோ செலவுகளை நாம் செய்கிறோம். ஒரு அழகான ஒரு வெள்ளித்தட்டை வீட்டில் வாங்கி வைத்து கொள்ளலாம். அப்படி வசதி இல்லாதவர்கள் பித்தளை தட்டு, செம்பு, அது போன்ற தட்டுகளை நீங்கள், ஐம்பொன் தட்டு, அந்த மாதிரி தட்டுகளை நீங்கள் வாங்கி வைத்து கொள்ளலாம். கண்டிப்பாக சில்வர் தட்டு யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அப்படி ஒரு தட்டில்
அந்த நைவேத்தியம் செய்வதற்கு உரிய அன்னத்தை நாம் அதில் வைத்துக்கொண்டு இப்பொழுது அடியேன் கூறுகிறேன். இந்த நைவேத்திய மந்திரத்தை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். தீர்த்தத்தை ஒரு பஞ்சபாத்திரம் இருக்கிறது அல்லவா, அதில் வந்து ஒரு ஸ்பூன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த நைவேத்திய அன்னத்தை வந்து 3 முறை இடமிருந்து வலமாக 3 முறை சுற்றி கீழே விட வேண்டும். இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே பிரம்மார்ப்பணம் பிரம்மாஹவே பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவதேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினாம் என்று 3 முறை சொல்லி முடித்துவிட்டு அதற்கு பிறகு ஓம் பிராணாய ஸ்வாஹா, ஓம் அபானாய ஸ்வாஹா, ஓம் வியானாய ஸ்வாஹா, ஓம் உதானாய ஸ்வாஹா, ஓம் சமானாய ஸ்வாஹா, ஓம் பிரம்மணே ஸ்வாஹா, ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணமஸ்து, ஓம் மகாநைவேத்யம் நிவேதயாமி என்று கூறி முடிக்க வேண்டும். இப்பொழுது வந்து இந்த நைவேத்திய மந்திரத்திற்குரிய அர்த்தம் என்ன என்பதை நாம் பார்ப்போம். பகவத்கீதை அத்தியாயம் 4வது அத்தியாயம் 24வது ஸ்லோகத்தில் வந்து 3 முறை நாம் சொல்கிறோம் சொல்லி இது தீர்த்தத்தை விட்டோம் அல்லவா, அந்த முதல் இந்த ஸ்லோகத்திற்கு அர்த்தம் பிரம்மார்ப்பணம் பிரம்மாவீர், வேள்வியில் உபயோகிக்கப்படும் ஸ்ருவம் என்னும் ஹோமக்கரண்டி முதலிய உபகரணங்கள் அனைத்தும் பிரம்மம்தான் என்று கூறுகிறார். ஒருவர் வேள்வி செய்கிறோம் அல்லவா, இந்த வேள்வி ஹோமம் செய்கிறோம் அல்லவா, அப்படி செய்யும் பொழுது அந்த ஹோமத்தில் உபயோகப்படும் இந்த கரண்டி நெய் ஊற்றுகிறோம் அல்லவா, அந்த உபகரணம் வந்து பிரம்மம் என்று கூறுகிறார். அதற்கு பிறகு ஹோமம் செய்யப்படும் திரவியம், இப்பொழுது திரவியம் என்றால் வந்து ஹோமம் இந்த நெய், அதற்கு பிறகு அந்த ஹோமத்தில் வந்து சமித்துகள் எல்லாம் போடுவார்கள் அல்லவா, அந்த பொருட்களும் பிரம்மம்தான். பிரம்மமேயான கர்த்தா மூலம் யார் வந்து கர்த்தாவாக இருந்து கொண்டு அந்த ஹோமத்தை செய்கிறார்களோ அந்த கர்த்தாவும் பிரம்மம்தான். பிரம்மம் ஆகிய அக்னி இருக்கிறதல்லவா, அந்த ஹோமத்தில் அக்னி வளர்கிறதல்லவா, அந்த அக்னியும் பிரம்மம்தான். ஆகுதி செய்வது என்ற செயல் இருக்கிறதல்லவா, இந்த செய்யப்படும் செயல் வினை இருக்கிறதல்லவா, அந்த செயல் கூட வந்து பிரம்மம்தான் என்று கூறுகிறார். பிரம்மமாகிய செயலில் ஊன்றி நிற்கின்ற அந்த யோகியினால் அடையத்தக்க பயன் இருக்கிறதல்லவா, அந்த ஹோமம் வளர்ப்பதினால் நாம் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு ஹோமமும் வளர்க்கும் பொழுது எந்த காரணத்திற்காக ஹோமத்தை வளர்க்கிறோமோ அதற்கு உரிய பலன் இருக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய பலன் கூட பிரம்மம்தான் என்று பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் மிக அழகாக கூறுகிறார். இதை கூறி முடித்து அதற்கு பிறகு நாம் என்ன சொல்கிறோம், ஓம் பிராணாய ஸ்வாஹா, ஓம் அபானாய ஸ்வாஹா, ஓம் வியானாய ஸ்வாஹா என்று கூறுகிறோம் அல்லவா. இந்த பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் என்று சொல்லக்கூடிய அனைத்துமே பஞ்ச பிராணன்கள் என்று கூறப்படுகிறது. இந்த பஞ்ச பிராணன்கள் முழுவதும் அடங்கிய உடலின் மூலம் நான் இந்த பிரசாதத்தை, இந்த நைவேத்திய அன்னத்தை உங்களுக்கு வந்து படைத்து அறிவிக்கிறேன் என்று அர்த்தம்தான் இந்த நைவேத்திய ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ஆகும். இப்படி அறிவிக்கிறேன், நிவேதயாமி என்றால் மகா நைவேத்தியம் நிவேதயாமி என்று கூறி முடிக்க வேண்டும் அல்லவா. நிவேதயாமி என்றால் அறிவிக்கிறேன் என்று அர்த்தம் ஆகும். இப்படி எல்லாமாக உள்ள பிரம்மமாக இருக்கும் உம்மிடத்தில் பிரம்மத்தில் ஊன்றியிருக்கின்ற அடியேன் வந்து இந்த நைவேத்தியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதை வந்து பிரம்மமாகிய நீங்கள் ஏற்றுக்கொண்டு பிரசாதமாக அதை மாற்றி தருவீர்களாக என்று வந்து நாம் வழிபடுவதுதான் நைவேத்திய மந்திரத்தின் அர்த்தமாகும். இப்படி இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த பிரசாதமானது சாதாரணமாக அன்னம் வந்து இப்பொழுது பிரசாதமாக மாறிவிடும். இப்படிப்பட்ட இந்த பிரசாதம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டிய நலன்களை கொடுக்கக்கூடியதாக, உங்களுடைய உடல் மற்றும் உள்ளம் ஆரோக்கியமாக இருப்பதற்காக ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த உணவாக இந்த பிரசாதம் அமைகிறது.
ஆகவே இந்த பிரசாதத்தை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள்தான் அந்த பிரசாதத்தை உண்ண வேண்டும். இந்த பிரசாதத்தை கண்டிப்பாக காகத்திற்கு வைக்கக்கூடாது, காக்காக்கு வைக்கக்கூடாது. அப்படி என்னால் காக்காக்கு நாம் சோறு போடக்கூடாதா என்று கேட்கக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் காகம் மற்றும் எல்லா பட்சிகளுக்கும் அன்னத்தை நீங்கள் வைக்கலாம். அது நீங்கள் வீட்டில் சமைத்த வேறு உணவைத்தான் அந்த பட்சிகளுக்கு உணவாக வைக்க வேண்டும். இந்த பிரசாதத்தை நீங்கள் தான் சாப்பிட வேண்டும். இந்த பிரசாதத்தின் சுவை எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த 3 ரோசஸ் டீல விளம்பரம் வரும் இல்லையா, நிறம் சுவை திடம் என்று. கண்டிப்பாக நீங்கள் இந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விட்டு நீங்கள் இறைவனுக்கு படைக்காத ஒரு வெண்பொங்கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இறைவனுக்கு படைத்த வெண்பொங்கலையும் இறைவனுக்கு படைக்காமல் நீங்கள் பாத்திரத்தில் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா நீங்கள் சாப்பிட்றதுக்கு, அந்த வெண்பொங்கலை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். நீங்கள் மனமுவர்ந்து பூஜை எப்படி செய்கிறீர்களோ உங்களுடைய நடத்தை, உங்களுடைய மனம், உங்களுடைய அந்த அர்ப்பணிப்பு இறைவனுக்கு அதையெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த பூஜையின் பிரசாதத்தினுடைய தன்மையானது கண்டிப்பாக மாறுங்க. அதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தால் தெரியும். அடியேனுக்கு இந்த வெண்பொங்கல், இந்த எலுமிச்சை சாதம் எல்லாம் நான் அடியேன் சாமிக்கு பூஜை செய்யும் பொழுது அதை சாப்பிடும் பொழுது நான் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தாலும் கூட, ஆனால் இந்த பிரசாதமாக இருக்கும் அந்த வெண்பொங்கலையோ இந்த எலுமிச்சை சாதத்தையோ சாப்பிடும் பொழுது அதிலெல்லாம் உப்பு சுவை எல்லாம் மிகவும் சரியாக இருக்கும். பலமுறை இதை நான் உணர்ந்து வியந்திருக்கிறேன், ஆனந்த கண்ணீர் வடித்திருக்கிறேன். இந்த அனுபவத்தை நீங்களும் கண்டிப்பாக அடைவீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய தினம் மிகவும் அற்புதமான ஒரு விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சகோதர சகோதரிகளே, நீங்களும் இந்த ஒரு அற்புதமான விஷயத்தில் நீங்களும் அனைவரும் பயனடைய வேண்டும் என்று அடியேன் இறைவனிடம் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இந்த நைவேத்திய மந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் தினந்தோறும் கூறி பூஜை செய்யும்படி அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன்.